ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்கு கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் தக்கலை டிவிஷன் லைட் அண்ட் கால் படைத்தளத்தின் சார்பாக இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்து இந்த பரிசுத்த ஆரம்பிப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நல்ல பிதாவே, தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் ஆண்டவர், இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஜூன் மாதம் இந்த 15ஆம் தேதி ஆண்டவர், இந்த நாளில் இந்த தந்தை தினத்தை கொண்டாடும்படி என் தகப்பன் கொடுத்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீ அதிசயமானவர், அற்புதமானவர் ஆண்டவரே. சென்று போன நாட்கள் ஆமாண்டவர் கண்ணின் மணி போல பாதுகாத்து கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளை தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பிரத்யேகமாக இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த ஆன்லைன் வாயிலா இந்த ஆண்டவரை ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீதாமே கண்ணோக்கி பார்த்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் தொடப்படும்படி ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை கலந்து கொண்டு நல்லது, இந்த ஆராதனை கேட்டது நல்லது என்று சொல்லி மற்றும் உணர்ந்து கொள்ளும்படி தேவனுடைய பிரசன்ன மகிமை தங்கியிருக்கும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே ஆண்டவரை இந்த ஆராதனை பாகம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, பாடல் பாடுகிற, சாட்சி சொல்லுகிற, வேதத்தை வாசிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பிள்ளைகளை மறைத்து கர்த்தர் வல்லமையாய் வெளிப்படும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாத கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். பிரத்யேகமாக எங்கள் தந்தைமார்களுக்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு தந்தையரும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. அன்பு தந்தையர் மாறி ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இன்னும் அநேக ஆண்டவரை ஆசீர்வாதமான நாட்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு கொடுக்கும் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய பிரசனம், தேவனுடைய மகிமை இந்த ஆராதனை முழுவதும் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம். ஜெபங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட வேதாகமம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, என் தகனபலிக்கு ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவனே அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுனதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். ஆமேன். தேவன் தாமே வாசித்த ஒவ்வொரு வசனங்களினாலும் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைன் வாயிலாக தந்தை தினத்தை அனுசரித்து வருகிற எனக்கு என் தந்தையை குறித்து ஒரு சில வார்த்தைகளை கூற கிருபை செய்த என் தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாக எனக்கு அன்பான தாயும் தகப்பனையும் கொடுத்த தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இதிலும் என் தந்தையை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்றால், இந்த தந்தை ரொம்ப அன்பானவர், பண்பானவர். எல்லாவற்றிலும் என் கூட இருந்து சிறு வயது முதல் இம்மட்டு வரை எனக்கு எல்லாவற்றிலும் என் கூட இருந்து என்னை அரவணைப்பாகவும் பாசத்தோறும் வளர்த்து வந்தவர் என் தந்தை. என் தந்தை நான் சிறு வயது முதல் இம்மட்டும் என்னை அழகாக பார்த்து கொண்டவர். என் கஷ்ட நேரத்திலும் என் துன்பத்திலும் என் கவலையிலும் என் கண்ணீரிலும் என் தகப்பன் கூட இருந்தவர். தந்தையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டும் என்றால், என் தந்தையின் பேர் மேஜர் ஏசுதாஸ், சொந்த ஊர் லாயம். என் தாத்தா பாட்டிக்கு ஒரே மகனாக பிறந்து ஊழியத்திற்கு வந்தார். என் தந்தைக்கு நாங்கள் 6 பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் ஒரு நாள் கூட என் தந்தை என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பது, என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைப்பது என்று நினைத்ததே இல்லை. எப்பொழுதும் என் தேவன் பார்த்து கொள்வார் என்று ஒரே நம்பிக்கையில் இருந்தார். அதே போல தேவனும் எங்களை அளவாக நடத்தி வந்தார். இந்த வேளையிலும் கடந்த 2016ஆம் ஆண்டு என் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் வந்த பொழுது சிபிஹெச்சில் வச்சு ஒரு ஆப்ரேஷன் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆப்ரேஷன் நடந்து நெக்ஸ்ட் டே அப்பா ரொம்ப சிக்காயிட்டாங்க. பல்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகி ரொம்ப சிக்காகி இன்னும் முடியாத கட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் குடும்பமாக சேர்ந்து, எசப்பா என் தந்தைக்கு ஒரு சுகத்தை நீர் கொடுத்தா நாங்கள் குடும்பமாக சமூகத்திலே உமக்கு சாட்சி கூறுவோம் என்று நாங்கள் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்தோம். அப்பொழுது தேவன் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து நல்ல பலத்தை கொடுத்து மீண்டுமாக எங்களோடு வாழ என் தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். அதன் பிறகு 6 மாத காலமாக ஹீமோ எடுக்க வேண்டியதாக இருந்து அதுலேயும் தேவன் கூடவே இருந்தார். அந்த ஹீமோ எடுக்கிற டைமில் அப்பா தென்காசி டிசியாக இருந்தார். நல்ல ஊழியத்தையும் தேவன் நடத்த கிருபை செய்தார். அதற்காக தேவனுக்கு கொடான கொடி நன்றி. இந்த வேளையிலும் ஆவிக்குரிய தகப்பனாகிய என் ஏசப்பாவுக்கு சில நன்றிகளை நான் செலுத்த வேண்டியுள்ளது. என் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், கவலைகள், நஷ்டங்கள், கண்ணீர்கள் வந்த பொழுதில் என் தகப்பன் என்னோடு கூட இருந்தார். எனக்கு திருமணமாகி 6 வருடங்களாக எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் குடும்பமாக, கடவுளே எங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு தேவனிடத்தில் கேட்டோம். தேவனும் 6 வருடம் கழித்து எனக்கு ஒரு அழகான 2 பிள்ளைங்களை தேவன் கொடுத்தார். அதற்கு தேவனுக்கு நன்றி. 2 பிள்ளைங்களும் சிசேரியன். அதுவும் இல்லாமல் கடந்த 2024ஆம் ஆண்டு எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. அதில் ஒரு கட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறைவான இருந்த ஒரு கட்டியை தேவன் வெளியே கொண்டு இன்னும் கொஞ்ச நாட்கள் போயிருந்தால் அது மறுபடியும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக வேண்டிய நிலைமையில் இருந்திருக்கும். ஆனாலும் என் தேவன் அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் இம்மட்டும் வரை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு கொடான கொடி நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இதே போல எனக்கு செய்த அற்புதத்தை உங்கள் அனைவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு என் சிறு சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஆமென். நான்
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் மீண்டும் ஒரு விசுட கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இவ்வளவு நேரமாய் பாடல் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய், சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளில் கடந்து செல்வோம். பிரத்யேகமாக இந்த தந்தையர் தினத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி என் தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய தினம் வாசிக்க கேட்ட வேத வசனத்தின் பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6 முதல் 18 வரை வசனங்களை நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6 முதல் 18 வரை வசனங்கள். இந்த 6 முதல் 18 வரை வசனங்களை நீங்களும் நானும் வாசிக்க கேட்கும் போது அதிலே ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை கர்த்தருடைய வார்த்தையின்படி மோரியா தேசத்திலே காணப்படுகிற அந்த மலையிலே பலியிடும்படியாய் கொண்டு போக அந்த பகுதியை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த தந்தையர் தினத்துல விசுவாசிகளின் தகப்பன் என்று அறியப்படுகிற ஆபிரகாமை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிராம் என்கிற அவனுடைய முற்பிதாக்களின் தேசத்தில் அவன் இருந்தபோது ஆபிராம் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டு அவன் வேறு பிரிக்கப்பட்ட பிற்பாடு கானான் தேசத்திற்குள் முன்பதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய பெயரை மாற்றி மற்றொரு பெயரை அவனுக்கு கொடுக்கிறார். ஆபிராம் என்கிற பெயரை மாற்றி ஆபிரகாம் என்கிற பெயரை கொடுக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து வாசிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு பிள்ளைகள் இல்லையே, என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் எனக்கு பிள்ளையாண்டனா இருப்பேன் என்று கேட்கிற போது ஆண்டவராகிய கர்த்தர் அவனை வெளியே அழைத்து சொல்கிறார், நீ வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமான எண்ணிப்பார், அவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால் தான் ஆபிரகாமை நாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளின் தகப்பன் என்று அறியப்பட்ட ஆபிரகாம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாம் கர்த்தர் சொன்னதை மறந்து ஸ்தோத்திரம் தன்னுடைய மனைவி சொன்னதை கேட்டு தன்னுடைய வேலைக்காரியை தனக்கு மனைவியாய் கொண்ட போது கர்த்தர் அவனிடத்தில் இருந்த உறவை சற்று அவர் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அவரை பிரிந்திருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 16ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிக்கும் போது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்ரவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதா இருந்த என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் அடுத்து 17ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனம் சொல்லுகிறது, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமான என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், நீதியாக எண்ணினார். ஆனால் 16ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொன்னதை மறந்து அவன் வேறு விதமாய் நடந்து கொண்ட போது சுமார் 13 வருடங்கள் கர்த்தருக்கும் அவனுக்கும் தொடர்பில்லாத ஒரு சூழ்நிலை தான் பார்க்க முடியுது. 16ஆம் அதிகாரம் கடைசி சொல்லுகிறது அவனுக்கு 86 வயதா இருந்தான்னு சொல்லி. ஆனால் ஸ்தோத்திரம் 17ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் முதல் வசனம் வாசிக்கும் போது 99 வயதான போது கர்த்தர் அவனுக்கு தரிசனம் என்று சொல்றார். அப்படி என்று சொன்னால் ஏகதேசம் 13 வருடங்கள் அவனுக்கும் தேவனுக்கும் இருந்த ஒரு உறவு துண்டிக்கப்பட்டு போனது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா மறுபடியும் 99வது வயதிலே மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாகி அவனோடு கூட ஆபிரகாமோடு விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமோடு சொல்லுகிறார், உன்னுடைய பெயரை நான் மாற்றுகிறேன், இனி நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று சொல்லு அர்த்தத்தோடு கூட உன்னை ஆபிரகாம் என்கிற பெயர் உனக்கு தரிக்கிறேன் என்று ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார். அதோடு கூட அவர் சொல்லுகிறார், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கும் இடையே உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது ஆபிராம் என்கிற ஆபிரகாம் தேவனை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா முழுவதுமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தான், ஸ்தோத்திரம் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தான், அவருடைய மகிமையை ஸ்தோத்திரம் தன்னுடைய வாழ்வில் ருசி பார்க்க ஆரம்பித்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உன்னோடு கூட நான் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். அது மட்டுமல்ல சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எல் ஷடாயின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்ப சர்வ வல்லமை என்று சொல்லும் போது தேவனுடைய எல்லா விதமான பராக்கிரமங்களும் எல்லா விதமான வல்லமைகளும் தேவனுடைய எல்லா விதமான செயல்களும் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற அந்த வார்த்தையில அடங்கி இருக்கிறது. பிரியமான தேவன்
தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமிடத்தில் விசுவாசிகளின் தகப்பன், ஹalleluya, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த தந்தையர் தினத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை நீங்கள் தகப்பன் ஸ்தானத்திலே இருப்பீர்கள் என்று சொன்னால், ஹalleluya, நீங்கள் ஸ்தோத்திரம் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக நடந்து கொண்டு, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக, எல்ஷடாயின் தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு, நீங்கள் உத்தமனாய் இருக்கும்போது, நீங்கள் ஸ்தோத்திர உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்போது, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்போது, உங்கள் வாக்கிலும் உங்கள் செய்கையிலும் உங்கள் நடக்கையிலும் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் அவருடைய உடன்படிக்கை ஏற்றவளை நீங்கள் நடக்கும்போது, உங்கள் சந்ததிகள் ஹalleluya பூமியிலே பலத்திருக்கும், உங்கள் சந்ததிகள் மகிமை பெற்றிருக்கும், உங்கள் சந்ததிகள் கடற்கரை நட்சத்திரங்களைப் போல, வானத்து ஸ்தோத்திரம் கடற்கரை மணலைப் போல, வானத்து நட்சத்திரங்களைப் போல மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும், அவர் வாக்கு தத்தங்களின் தேவன். ஹalleluya, வாக்கு தத்தங்களை நீங்களும் நானும் பிடித்துக் கொள்ளும் போது அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை தேவன் கொடுத்தார். ஹalleluya, அந்த ஈசாக்கை கொடுத்த போது அதிலும் ஒரு சோதனை அவனுக்கு வைத்தார். ஹalleluya, இவன் எனக்கு ஆபிரகாம் எனக்கு அந்த உடன்படிக்கை உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அதை சோதிக்கும்படியாக அவனுடைய ஸ்தோத்திரம் ஹalleluya சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லப்படுகிற அந்த ஈசாக்கை பலி கொடுக்கும்படி தேவனாகிய கர்த்தரிடத்தில் சொன்னார். தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அவன் கடந்து சென்றான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya, ஸ்தோத்திரம், வேலைக்காரர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் ஸ்தோத்திரம் ஹalleluya, வேலைக்காரன் ஈசாக்கு கேட்கிறான், அப்பா இங்கே விறகு இருக்கிறது, ஹalleluya நெருப்பும் இருக்கிறது, ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கும் போது ஆபிரகாம் சொல்லுகிறான், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹalleluya, எவ்வளவு விசுவாசம், எவ்வளவு நம்பிக்கை. ஹalleluya, ஆண்டவர் பலியிடதான் ஸ்தோத்திரம் கேட்கிறாரு, மகனை கேட்கிறாரு. ஹalleluya, இந்த அப்பா ஸ்தோத்திரம் போறாரு, ஆனா அப்பா போகிற வேளை அவனுக்கு மனதுல எவ்வளவு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஐயோ நான் தவமாய் பெற்ற ஒரு மகன், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு மகன். ஹalleluya, அப்படியே மனசு எவ்வளவு கிளேசம், எவ்வளவு சஞ்சலம். நாமா இருந்தால் ஸ்தோத்திரம், இதே சூழல் நாமா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே நீ சற்று ஒதுங்கியிரும், நான் என்னுடைய பிள்ளை வளர்த்துக்கொண்டு சொல்லியிருப்போம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஹalleluya, ஹalleluya, அவன் வேலைக்காரத்தில் சொல்லிவிட்டு போகிறான், நாங்களும் பிள்ளையானும் கர்த்தரை மலையிலே தொழுது கொண்டு திரும்ப வருவோம் என்று சொல்கிறான். ஹalleluya, மகனும் கேட்கும் போது, மகனே ஆண்டவருக்குடைய பலியை அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்கிறது. மலையிலே வருகிறார்கள். ஹalleluya, அந்த பிள்ளையை ஸ்தோத்திரம் ஹalleluya கை கால்களை கட்டி அந்த கட்டையில அடுக்கி ஸ்தோத்திரம் ஹalleluya கத்தியை போட போகும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் மீண்டுமாய் அவனுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்ட மேல் கையை போடாது என்று கேட்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஸ்தோத்திரம் ஹalleluya இங்கே வந்து ஆபிரகாம் ஒரு பிள்ளையாண்டான் என்று சொல்லி தன்னுடைய மகனை குறித்து சொல்லுகிறான். ஹalleluya, அதே மாதிரி நீங்க ஸ்தோத்திரம் தாவீதுடைய காரியத்தில் பார்க்கும்போது பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று சொல்லி ஹalleluya ஸ்தோத்திரம் தாவீதுக்கு வந்து மனதிலே ஒரு கிளேசம். ஹalleluya, இங்கே ஸ்தோத்திரம் தன்னுடைய பிள்ளையாண்டானாகிய ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட செல்லும் போது ஸ்தோத்திரம் ஹalleluya கர்த்தர் பார்த்து என்கிற நிச்சயம் அவனுக்கு இருந்தது. ஹalleluya, தேவன் ஸ்தோத்திரம் ஹalleluya பிள்ளையாண்டானை திரும்ப கொடுத்தார். ஆனால் தாவீது ஸ்தோத்திரம் தன்னுடைய பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை குறித்து கேட்கிறான், என் பிள்ளையாண்டான் நலமாய் இருக்கிறானா, என் பிள்ளையாண்டான் சுகமாய் இருக்கிறானா? இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஆபிரகாமை போல கர்த்தரின் பாதையில, நீதியின் பாதையில அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்திருந்தால் உங்கள் பிள்ளைகள் ஹalleluya தேசத்தை சுதந்திரிக்க ஆசீர்வாதமாயிருப்பார்கள். ஹalleluya, ஒருவேளை ஆபிரகாம் ஸ்தோத்திரம் தாவீது வந்து கர்த்தரை விட்டு விலகி ஹalleluya அந்த பத்சேபாளத்தில் பாவம் செய்தது நிமித்தமாய் அவனுடைய மகனே அவனை ஸ்தோத்திரம் நாட்டை விட்டு துரத்தி அரசாட்சி அவன் எடுத்து மறுபடியும் ஹalleluya அப்சலோம் கொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலை உருவானது. அந்த கொல்லப்படுகிற சூழ்நிலை உருவான போதுதான் என் பிள்ளையாண்டான் சுகமாய் இருக்கிறான் என்று சொல்லி தாவீது தன்னுடைய மகனை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடினால் ஈசாக்கு யாக்கோபுடைய சந்ததிகள் ஹalleluya கடற்கரை ஸ்தோத்திரம் மணலை போல வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் தாவீது ஒரு காரியத்தில் ஸ்தோத்திரம் விழுந்து போனது போது அவனுடைய குடும்பமே சிதறடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவானது. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தாய் தகப்பன்மார்களே, ஹalleluya இந்த தந்தைய தினத்தில் ஹalleluya உங்கள் பிள்ளையாண்டான் சுகமாய் இருக்கிறானா? உங்கள் பிள்ளையாண்டான் எந்த சூழ்நிலை இருக்கிறான்?
ஒரு விசை தேவனுடைய சமூகத்தில் நிறுத்தி பாருங்க. ஐயோ, என் பிள்ளை ஆண்டான், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கிறானா, கர்த்தரை விட்டு ஸ்தோத்திரம் மாறி துன்மார்க்கமாய் நடந்து கொண்டிருக்கிறானா. இன்றைக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இதை கேட்டு அன்பு தேவனுடைய ஜனமே, உங்களை தேவனுடைய சமூகத்தில் தகப்பன்மார்களாகிய நீங்கள் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நானும் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்வை முழுவதுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆபிரகாமை போல சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் நடந்து கொள்வோம். உண்மையாய் நடந்து கொள்ளும் போது நம்முடைய சந்ததிகள் ஹல்லேலூயா பலத்திற்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். என் தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் சொன்னதை செய்யும் அளவும் ஒருபோதும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த தந்தைய தினத்தில் மீண்டும் ஒரு விசை கூட எல்லா தந்தையர்களுக்கும் கர்த்தர் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும். கர்த்தர் நம்ம அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. ஊழியக்காரி இறுதி பாடலை கொடுக்கும்படி உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். மீட்பரே உம்மை பின் செல்ல சிலுவையை எடுத்தேன். ஏழை நான் பெரியோனல்ல, நீரே எல்லாம் நான் வந்தேன். உம்மை பின் செல்வேன் என் சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர் மரித்தீர். எல்லாரும் ஓடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன். பெற்றாருற்றார் ஆஸ்தி கல்வி மேன்மேலோகமனைத்தோம் அற்ப குப்பை என்று எண்ணி வெறுத்தேனே முற்றிலும். உம்மை பின் செல்வேன் என் சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர் மரித்தீர். எல்லாரும் ஓடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன். சர்வ வல்ல தேவன் அன்பாய் தீடன் செய்வார் முன் சொல்வேன். தேவ துரோகிகள் மாவம்பாய் சீறினாலோ நான் வெல்வேன். உம்மை பின் செல்வேன் என் சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர் மரித்தீர். எல்லாரும் ஓடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன். இப்பொழுது இறுதியாக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தகப்பனே, இந்த வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இரண்டு தகப்பனுடைய வாழ்க்கை சுருக்கமாய் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, ஆபிரகாமை ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேறு பிரித்து அழைத்து ஆண்டவரே, அவனுடைய ஸ்தோத்திரம் சந்ததியை பெருகவே பெருக பண்ணும் என்று சொன்னபோது ஆண்டவரே, அவன் அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தபோது ஆண்டவரே, அவன் சந்ததி ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த தேசமெங்கிலும் இந்த உலகமெங்கிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நிரம்பி வழியும்படி ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. தாவீது ஆண்டவரே கர்த்தரை விட்டு சற்று பின்மாறின போது ஆண்டவரே, அவனுடைய குடும்பமே சின்னாபின்னமாக்கப்பட்டது கர்த்தாவே. இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வேத வார்த்தையின்படி வசனம் பிரசங்கின் புஸ்தகத்தில் வசனம் சொல்லுகிறது, பாவியாகிய ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பார். பாவியாகிய ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பார். தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே, தந்தையர் ஸ்தானத்தில் இருக்கிற நாங்கள், குடும்ப தலைவன் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே, உம்மை விட்டு விலகாதபடி, உம்மை விட்டு தூரம் போகாதபடி ஆண்டவரே, உமக்கு சாட்சியாய் உமக்கு மகிமையாய் வாழும்படி எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏதாவது காரியங்கள் ஆண்டவரே, ஏதாவது அயோக்கியத்தனமான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், கர்த்தரை விட்டு விலகுகிற காரியங்கள், உடன்படிக்கை விட்டு விலகுகிற காரியங்கள் எங்களிடத்தில் இல்லாதபடி ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் எங்களை முற்றுமாய் நீர் பரிசுத்தப்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் முழுவதையும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய கல்வாரி சிலுவை இரத்தத்தினால் ஆண்டவரே எங்களை கழுவி எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. எங்கள்
நிமித்தமாய் ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும் கர்த்தாவே. எங்கள் நிமித்தமாய் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் பலத்திருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் நிமித்தமாய் எங்கள் சந்ததிகள் ஆண்டவரே வேர் பெற்று விளங்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருக்கும் என்றால் ஒரு விசை ஆண்டவரே எங்களை மன்னியும் கர்த்தாவே. எங்களுடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரித்து பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரே அப்பா சுத்திகரித்து புடமிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சாட்சியாய் மகிமையை வாழ கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ரட்சணி சேனைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதன் உன்னதமான பணிக்காய் அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா உலகம் எங்கிலும் ஆண்டவரே அநேக நாடுகளில் 100க்கும் அதிகமான நாடுகளிலே கர்த்தருடைய உன்னதமான பணியை செய்கிற ரட்சணி சேனை கர்த்தர் ஆண்டவரே மேன்மைப்படுத்து மகிமைப்படுத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா ஊழியர்களையும் எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா சபையையும் ஆண்டவரே எல்லா படைஸ்தலங்களையும் ஆண்டவரே எல்லா படைஸ்தல வீரர்களையும் ஆண்டவரே சிறு வீரர்களையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அனுசாரிகளையும் நீர் ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜெபத்திலே பங்கு கொண்ட இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் என்ன அவருடைய வாஞ்சிகள் என்ன அவருடைய விருப்பங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீ நிறைவேற்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் அதை நான் செய்வேன் என்று சொன்ன அந்த இயேசுவின் நாமத்தினால எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால் முடங்கு நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதியும் கர்த்தாவே ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. மீண்டும் ஒரு விசை கூட ஆண்டவரே எங்கள் தந்தைமார்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கரத்தில் தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம். பிரத்யேகமாக ஆண்டவரே அப்பா இந்த ஸ்தோத்திரம் இந்த சல்வசாமி கனெக்டிங் கம்யூனிட்டிஸ் என்கிற இந்த யூடியூப் ஆன்லைன் சேனலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் பணிபுரிகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வரிகளை எதிர்கொண்டு மனவாட்டியாய் கர்த்தாவே ரட்சணை சேனை வீரர்கள் முன்னாலே நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் கூடவே இரும். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் கிரக்கம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சிநேகமும் இந்த மாதிரி காலங்களிலும் நம் அனைவரும் இன்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.